பிறை சூழும் உன் பாதம் கண்ணீரால் நனைத்தேன். பிறை சூழும் உன் பாதம் கண்ணீரால் நனைத்தேன். மறை தந்த மகனிடம் சொல்ல நான் அழைத்தேன். கரையில்லா கடலான கண்புக்கு வித்தே, கருணையின் மெழுகான கடவுளின் முத்தே, அம்மா தேவனின் தாயே, அருளமுதான கடலே, துணை செய்வாய் நீ ஆரோக்கியத்தாயே, அம்மா ஆரோக்கியத்தாயே. நாம் இன்று சனிக்கிழமை 21/9/24 இருக்கிறோம். முதல் வாசகம் எபேசியர் 4:1-7, 11-13. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பொருட்டு நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றவாறு ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 44, 7, 8, 9, நீதிமொழிகள் 21, 22, 1, 2, 3. நாம் இப்படி வாழும் பொழுது தூய ஆவியின் வல்லமையோடும் அன்னை மரியின் துணையோடும் நம்மை முழு முயற்சி செய்யுங்கள். எப்படி நம்மை காத்து கொள்ள நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த எதிர்நோக்கு இருப்பது உடல் ஒன்றே, தூய ஆவியாரும் ஒன்றே. அவ்வாறே நாம் எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர். ஒருவர் நம்மளை அன்புடன் தாங்கி வாழணும் போது ஒரு சின்ன இது பாருங்கள். ஒரு அரசாங்க டிரைவர் அவர் பஸ்ஸை ஒவ்வொரு நாளும் ஓட்டி கொண்டு போகும்போது ஒவ்வொரு ஸ்டாப்லேயும் அவர் நிறுத்தணும், அவருடைய கடமை. ஆனால் அங்கே ஒருவரும் இறங்க மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் நிறுத்துவாராம். ஆனால் அவங்க மனைவியும் அவரும் சந்தோஷமாக வாழ்ந்துன்னு வரும்போது அவங்க மனைவி திடீர்னு இறந்துடுறாங்க. அப்போ அவருக்கு மனக்கவலை இருந்த போதிலும் அவர் அந்த கடவுள் கொடுத்த அந்த வேலையை நம்ம பொறுப்பாக செய்யணும். என்னுடைய வேதனையில் நான் ஏதோ ஒன்று பண்ணணும், ஓட்டணுன்றது இல்லாமல் நேர்மையோடு அரசாங்க உத்தியோகத்துக்கு பயந்து நேர்மையோடு அந்த ஸ்டாப்பில் யாருமே ஏற மாட்டாங்க, இறங்க மாட்டாங்களாம். ஆனாலும் அங்கே ஒரு 3 நிமிடம் ஒவ்வொரு இடத்திலும் இப்படியே ஒரு நாள் போகும்போது சரி, அன்றைக்கு ஒரு நாள் ரொம்ப சலிப்பாக போகிறாரு. தினந்தோறும் நமக்கு இது தானே இருக்கிறது அப்படின்னு. ஒரு நாள் அப்போ பஸ்ஸு நிறுத்தும்போது யாருமே இல்லை. பின்னால் இருந்து ஒரு லேடி எழுந்துட்டு, ஐயா நான் தூங்கி விட்டேன், நான் இறங்க வேண்டிய இது ஸ்டாப் இது தான், நான் இறங்கி கொள்ளவான். அப்போ அவர் நினச்சாராம், யாராவது ஒருத்தருக்காவது நாம் உதவியாக இருப்போம், ஒருத்தருக்காவது நம்ம அதான் அந்த மனமாற்றம் என்பது மனைவி செத்தாங்கோ ஏதோ ஆச்சு போச்சுன்னு இல்லாமல் அதே மாதிரி. அப்போது இந்த மாதிரி உறவுகள் மதியத்தில் நம்ம எப்படி வாழணும்னா, நம்ம ஒரு நல்ல சாரீ எடுக்கிறோம். அந்த சாரீ ஒரு உறவுக்காரங்க நமக்கு அது இல்லை இது நல்லாவே இல்லை பிடிக்கலன்னும் போது நம்ம அதை மாற்றிக்கொள்வதில்லை. நாம் மீண்டும் அதையேத்தான் உடுத்தி கொள்கிறோம். அப்போது பிறருக்காக நம்ம எல்லாரையுமே 100க்கு 100 ஒருவரையும் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. ஒருவரை ஒருவர் நம்ம எப்படி அவங்கள மதிக்கணும்னா, உறவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். எப்படி அவங்களோட நல்ல உறவு கொள்ளணும், அவங்க எதிர்பார்க்கிறத நம்ம செய்யணும். நம் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாக இருக்கணும். எதையுமே பிறரோடு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதான் சிலரை திருத்தூதராகவும் சில இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினாராம். கடவுள் எல்லாருக்கும் வெவ்வேறு பலவிதமான வரங்களையும் பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். ஒருவர் டீச்சராக இருக்கிறாருன்னா அது அவருடைய ஆசீர்வாதம். ஒருவர் லாயராக இருக்கிறாருன்னா அது அவருடைய ஆசீர்வாதம். ஒருவர் டாக்டராக இருக்கிறாருன்னா அது அவருடைய ஆசீர்வாதம். ஒருவர் செவிலியராக இருக்கிறாருன்னா இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதமும் நமக்கே வேணும்னு நம்ம கேட்கக்கூடாது. மனமாற்றம் பெற்று இயேசுவின் சீடராய் வாழ்வோம். சுங்க சாவடியில் அமர்ந்து இன்றைய தூய நற்செய்தி மத்தேயு 9:9-13 அமர்ந்து யூதர்களிடம் வரி வசூலித்து ரோமையருக்கு கொடுக்கும் பணியை செய்ததால்
பாவிகள் பட்டியலில் வைக்கப்பட்ட மனிதரோடு இயேசு உணவு உண்டதால் பரிசேயர்கள் கேள்வி கேட்கப்போது, மருத்துவர் நோய் உற்றவருக்கே என்று பதிலளித்தார். பாலோடு நீர் சேர்ந்தால் பால் நீராகும், நீரோடு பால் சேர்ந்தால் நீர் கூட பாலாகும். மழைத்துளி கையில் விழ அது குடிநீர், மழைத்துளி அழுக்கில் விழ அது கழிவு நீர். அது சூடான அடுப்பில் விழ காற்றாய் ஆவியாகிறது. தாமரை இலைமேல் விழ அது முத்தாய் ஜொலிக்கிறது. அது சிப்பிக்குள் விழ அது முத்தாகிறது. இங்கே இயேசுவோடு இணைந்தால் உள்ளங்கையில் நாணயம் சுமப்பதை பதவியாய் கொண்டவர் உள்ளத்தில் நாணயம் கொள்வதை பணியாய் கொண்டார். இயேசுவின் சீடரானோம், சீடராவோம். மீண்டும் சந்திக்கும் வரை அன்போடு வாழ முயற்சி செய்வோம். உங்கள் அன்பு தோழி.